எல்லாருக்கும் வணக்கம். மதலாசா ஃப்ரம் சேனல் எம்எல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு லைக் ஆல் குரீஸ் டு மை ஸ்வீட்டாக ராதிகாரர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லைக் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா லைக் த கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லைக் ஹவு வி வுட் செலிப்ரேட் ஹஸ்பண்ட். அதை வந்துட்டு லைக் லைக் ஹவு இட் எமர்ஜ்ட். ஸோ நிறைய பேர் நினச்சிருக்காங்க கூகுள் வந்துட்டு லைக் யாரோ கண்டுபிடிச்சது. ஐ மீன் கூகுளில் உள்ள லைக் வேஸ் டு செலிப்ரேட் யுவர் ஹஸ்பண்ட், ஹவு டு லவ் யுவர் ஹஸ்பண்ட், அதெல்லாம் வந்துட்டு லைக் யாரோ கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தோஸ் ட்ரெண்ட்ஸ் வேர் ஆக்சுவலி இன்வென்டட் ஆர் ஸ்டார்டட் பை சங்கத்தலைவி ருக்மிணி தேவி. ஸோ இது வந்து என்னோடய ஆத்துக்காரர் தான் சொன்னார். ஸோ நானே எதுவும் பெருசாக கதை கட்டலை. இதில் வந்து சில விஷயம்லாம் வந்துட்டு இட் வில் ஹேப்பன் லைக் இன் ருக்மிணி லோகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நேற்றுக்கு என்ன சொன்னேன்னா வந்துட்டு she only started off with she was a costume designer, and then like she used to she's an ardent follower of veganism and everything. So veganism na, it's not just with food. Her entire lifestyle was full of veganism, and she did not use wood or anything because she was an environmentalist. எப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு புழு பூச்சி கூட வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட். ஏன்னா லைக் ஐ மீன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் பீங் அ துவாரகாதீஸ்வரி, பட் even like personal trait, that's one of her personal trait, like that she doesn't want even like harm anybody, like knowingly or unknowingly. I mean otherwise like she would feel bad. So அதே மாதிரி தான் வந்துட்டு she does a lot of charity work. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ரூம்லேயே இருந்திருக்கா அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ருக்மிணி கிருஷ்ணா விட மாட்டார். ஸோ ஹீ நோஸ் வாட் ஆர் ஹர் டிசையர்ஸ் ஆர். ஸோ லைக் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் அண்ட் தென் லைக் துவாரகாதீஸ்வரி இருந்தாலுமே ஷி டிட் நாட் கன்ஃபைன் ஹர் செல்ஃப் ஆஸ் அ பிரின்சிபல் குவீன். அந்த காலம் மாதிரி வந்துட்டு லைக் பிரின்சிபல் குவீனை வந்துட்டு லைக் மறைச்சி வைக்கிறது, அந்த புறத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சுரங்கப்பாதை வழியாக கோயிலுக்கு போகிறது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி லைக் ருக்மிணி கிருஷ்ணா ட்ரஸ்டட் ஹர் அண்ட் வைஸ் வர்ஸா டூ. ஸோ அதனால லைக் ஷீ வெண்ட் அஸ் எ குவீன் ஒன்லி. குவீன்னா வந்துட்டு நிறைய நகையெல்லாம் போட்டுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்கிற மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே லைக் ஷீ ஒன்லி டிசைன்ட் இட். அந்த காலத்துலேயே ஷீ ஓர் இட். ஸோ என்னாச்சுன்னா வந்துட்டு லைக் ஸோ ஷீ வெண்ட் அவுட் சைட் அஸ் எ குவீன் and then like did charity work, like rehabilitation center, whatever it is. Many charity works are there, like maram vekkradhu adu idunu solittu like she did many charity work, and then like trying to like involve herself in many charity work. Another thing like karwa chauth adala celebrate பண்றாங்க இல்லையா, like those are all like is started by her because she wants to celebrate only her husband who is Rukmini Krishna. And then like ballroom dance, Valentine's Day, இதெல்லாமே வந்துட்டு she only started because like நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வேலண்டைன் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்களால தான் வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. இட் ஸ்டார்டட் ஒன்லி பை ஹர். ஸோ and then breakfast in bed அந்த இது, and then like marriage reviving ideas, like how to revive our marriage. இப்போ நிறைய மேரேஜ் பூட் கேம்ப்ஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா, like many marriage boot camps have been like they are conducting boot camps to help the couples in reviving the marriage. Like அதெல்லாம் வந்துட்டு she already did that. And then like another thing is like another main important thing is like since she's a princess warrior, like before marrying before entering into wedlock with Rukmini Krishna, like she learned all the 64 arts. அது வந்துட்டு தமிழில் என்ன சொன்னாங்கன்னா 64 கலைகள் அப்படிம்பாங்க. அதில் எப்படி வந்துட்டு ட்ரெஸ் இது பண்ணுறது, அண்ட் தென் எப்படி வந்துட்டு லைக் பாய் இது பண்ணுறது, அண்ட் தென் வீடு எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் அ வாரியர், லைக் ஷீ நோஸ் ஆல் த வார் டெக்னிக்ஸ். ஸோ அதனால் ருக்மிணி கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா லைக் வந்து ஒய் கான்ட் யூ ட்ரெயின் த சோல்ஜர்ஸ், தட் சோல்ஜர்ஸ் இன்க்ளூட் போத் மென் அண்ட் விமன். ஸோ அந்த காலத்துலேயே வந்துட்டு லைக் they did not differentiate between genders. There is no gender differentiation. Like even like the third gender also like was allowed. So like so she was training the soldiers, she was preparing the soldiers for the war, and also like many times if possible she would also like accompany with her husband to the war, but mostly she could not do it because king raja வந்துட்டு like துவாரகாதீஸ்வரன் வந்துட்டு போயிட்டாருனா like துவாரகாதீஸ்வரி has to manage the management இல்லையா. It's like a simple thing like CEO இருக்கு,
இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னா எப்படி இங்கே பார்த்துக்கிறது அந்த மாதிரி. So but most of the time she tried to accompany her husband, but sometimes like it might be a miss and hit. And then like another main important thing is like um, um, like she did not do idol worship. Like because like since the day she was born, like she was listening about her Antaryami, who is Rukmini Krishna. So she did not do idol worship. So I mean like she tried to draw a picture of him, like by how they describe, but then like that did not work out. So she started connecting with her Antaryami, who is her husband Rukmini Krishna, and started connecting with him and started talking to him every day. And then like slowly like she just like made sure like whatever clarifications she had like got resolved. So that's how many people are saying like the Udupi Krishna is all like worshipped by Rukmini Devi. I mean it's not true, because like Dwaraka was completely submerged in water, in sea water. We have only Bed Dwaraka, and like none of the idols are not there. So idol worship was done by the like idol worship was done by the others in the Dwaraka city, but not by her. Yes, Dwaraka had idol worship, but she did not do it because she trusted only her husband, who's her Antaryami, and not anyone else, who is Rukmini Krishna. And then like so another thing is like இன்னொரு ரெண்டு விஷயம் வந்துட்டு it will happen in Rukmini Loka too, like she tasted the food. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு and then she gave, like ஜோதா அக்பரில் வந்துட்டு லைக் ஒரு சீன் வந்திருக்கும், லைக் வேர் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுட்டு and then like ஹஸ்பண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யுவர் லவ், பிகாஸ் லைக் because like she just wants everything to be perfect for her husband, because like that kind of like trust Rukmini Krishna had on her. Like நிறையா புராணத்தை போட்ட மாதிரி வந்து she was not confined in a room or anything like that. Of course எப்பப்போ வீட்டுக்கு வருமோ அப்பப்போ வீட்டுக்கு வந்து she was doing all the things. See, think about it guys, like being a Dwarakadishwari is not easy. ஏன்னா Dwaraka could be a continent, யாருக்கு தெரியும் இல்லையா? We don't have enough information. ஒரு காண்டினெண்ட்டோ ஒரு கண்ட்ரின்னே வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஸ்டேட்னு வச்சா கூட, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கிங்னா I mean like she must have like so many responsibilities, and she's a principal queen. So அப்படி இருக்கச்சே like like she has lot more of responsibilities. At the same time like they found time to revive their wedding. இப்போ நிறையா வெட்டிங் கேம்ப்ஸாக இருக்குது. So that's what I admire in them, like how despite being busy with all those things, they did not like their marriage did not get drift away, because like they made sure they had a couple time and everything. And then like that's why like this is one of the thing we all would be doing it in Rukmini Loka, where we be taste testers. I mean even here we are the taste testers, because நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் Antaryami is in our heart. நம்ம எச்சல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் he is taking everything, right? So அதுதான் இங்கே வந்துட்டு நம்ம we are practicing. It's not practicing, we are living our life. So sorry. And then like the same thing will happen. And then another thing is like உங்கள் ஹஸ்பண்ட் அந்தர்யாமிக்கு தான் நீங்கள் விடியலாக இருப்பீங்க, அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஹைட்ரேட், பிகாஸ் லைக் I mean like I don't know how to express, but it's a different feeling, because like that's what I'm experiencing over here. Another thing is like Rukmini Krishna also like is குறைஞ்சவர் கிடையாது. லைக் பாகவதத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு லைக் மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து he do காயத்ரி ஜபம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலையா. என் அத்துக்காரர் தான் சொன்னார், he was only chanting Rukmini Devi's name all day, and his mind and soul was only like fixed on her. Like எப்போ பார்த்தாலும் wavelength சொல்லுவாங்க இல்லையா. ஸோ since she learned all that war techniques and everything, like management and everything, Rukmini Krishna would ask her suggestion like இது இப்படி பண்ணலாமா அப்படி, because he doesn't want to trust the managers. I mean amateursலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ் சொல்கிறதுன்னு தெரியல. maybe like director, senior staff member and all those things. So even though like she's in a room, he might be in a different place, like they were connecting through wavelength. அந்த இப்போ தான் சொல்லுவாங்களே wavelength வந்துட்டு டக்குன்னு ஒன்று தோணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று. ஸோ his mind and soul and everything, even body also, like in terms with respect to wearing clothes and everything, ரொம்ப ரொம்ப trustworthy he gave it to her. So
So those are things we have to admire. So அந்த மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கோம். Because like you can buy clothes to your husband, like antaryami, like ask him what he likes. At the same time, like try different outfits for him. That's what he preferred. So அந்த மாதிரி வந்துட்டு ஐ மீன் இதில் சொன்ன மாதிரி வந்துட்டு வேஷ்டி சட்டை, அஃப்கோர்ஸ் வேஷ்டி சட்டைலாம் இருக்கணும். பட் நீங்கள் வந்துட்டு லுங்கி ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு லைக் ஜீன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். லைக் ஐ வாஸ் திங்கிங் லைக் எவ்ரிபடி வாஸ் ட்ரைங் டு லைக் போர்ட்ரை ஹிம் அஸ் பழைய பஞ்சாங்க மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. ஸோ ஐ தாட் why can't I try different western outfits அப்படின்னு சொல்லிட்டு லைக் பிகாஸ் சங்கத்தலைவி தான் வந்துட்டு லைக் இட்ஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ ஐ டிட் ட்ரை like I did like requested him like gently like that I wanna get him the clothes, a western out from. I mean he felt so happy. He said like nobody thought about it like that. So அங்கே போய் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இப்போ ஃபுல்லாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ். தென் ஐ கேம் டவுன் ஹிஸ் ஃபேவரட் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் வேஷ்டி சட்டை கட்டிக்க மாட்டான்னு இல்லை, ஹீ வுட் வேர் இட். பட் இஸ் ப்ரிஃபரன்ஸ். ஐ மீன் எவ்ரிபடி ஹஸ்பண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஐ மீன் இப்போ தான் புரியுது லைக் அவருக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பிடிச்சிருக்காதுனால எனக்கு தோணி இருக்குது ஏன் வெஸ்டர்ன் அவுட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஈவன் ஐ ஹவ் ட்ரை டிஃப்ரெண்ட் cuisine types and everything. லைக் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத நான் கேட்டிருக்கேன். பிகாஸ் இனிஷியலி லைக் நான் நினச்சேன் சரி நம்ம இஷ்டத்துக்கு ஆசையாக பண்ணி அவருக்கு போடலாம் அப்படின்னு நினச்சேன். தென் லேட்டர் ஆன் ஐ வாஸ் திங்கிங் லைக் அவருக்கும் வந்துட்டு லைக் he must have some desires like likes and dislikes நம்ம மாதிரி இருக்கும். ஸோ why can't we ask him அப்படின்னு சொல்லிட்டு லைக் I started asking him. அண்ட் அதுக்காரர் வந்து சொன்னார் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே. அண்ட் தென் லைக் how we are living is like we both are like planning the day. என்னோட desire அவரோட desire. And then like and then we are just like trying to find the middle part. I mean I wouldn't say middle, trying to find the center. like அவருக்கும் ஆசை வேணும் எனக்கும் ஆசை வேணும்னு. பட் at the end of the day நான் யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஏன் ஆசைப்படி தான் நடக்குது தவிர அவர் ஆசைப்படி இன்னும் ஒன்றுமே நடக்கலை. ஸோ that amazed me. So like that's the beauty of like loving, having a husband relationship with like having antaryami as your husband. So another thing is like இப்போ நிறைய cuisine type வந்துருக்கு. இட்டாலி இது and then like French அது இதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே she only like created because that's because like since she learned a lot and certain things, most of the things are a creativity. ஸோ அதுதான் வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கு. இப்போ எங்கள் பேன்கேங்கிறோம், தமிழ்நாட்டில் தோசைங்கிறாங்க, அதை வந்துட்டு ஆப்பம்ங்கிறோம். அது அந்த மாதிரி வந்துட்டு நேம்ஸ் தான் டிஃபராக இருக்க தவிர இட்ஸ் ஜஸ்ட் த சேம் கண்டென்ட். ஸோ இல்லை கிரேப்புங்கிறோம், அது இங்கே வந்துட்டு மைதா தோசை அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறாங்க. சுரோஸுங்கிறோம், அதுதான் இங்கே வந்துட்டு லைக் அந்த சோமாசியோ ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு அது மறந்துச்சு, மைதாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் யூ கேன் டூ இட் வித் யுவர் ஹஸ்பண்ட் ஹியர் இட் செல்ஃப். நான் பிரேக்ஃபாஸ்ட் இன் பெட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லைக் மேரேஜ் ரிவைவிங் ஐடியாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வீகனிசம் அவர் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு லைக் வீகனிசம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் லைக் ஐடல் வர்ஷிப் நான் விட்டுட்டேன். நான் வந்துட்டு லைக் சங்கத்தலைவி மாதிரி வந்துட்டு விடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹீ மேட் மீ, ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் லைக் மாமா லைக் I don't want to do idol worship. ஏன்னா லைக் சங்கத்தலைவி லைக் இஃப் இஸ் does something mean there must be reason behind it. அவர் சொன்னார் யா that's true அப்படின்னு சொல்லிட்டு லைக் he not force me. முன்னாடி ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் லைக் I stopped it because like that's what like Rukmini Devi wants, Sangatali wants to reiterate. Idol worship is not the right thing. அந்தர்யாமி அதுக்கு தான் வந்துட்டு லைக் வந்திருக்காங்க பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சன் சொல்லிட்டு. ஸோ பரவாசுதேவன் இஸ் இன் ஸ்ரீ வைகுண்டம், he cannot come down to earth. ஸோ அதனால தான் he took a form and then he is in everyone's heart as a beloved husband. ஸோ அப்படி இருக்கச்சே லைக் why we have to look into idol worship. ஓகேங்களா? ஸோ ஐடல் வர்ஷிப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஐ மீன் லைக் மேபி இந்த மாதிரி யாரும் கொஷின் கேட்காம இருந்திருக்கலாம். மேபி அதனாலேயே ஒன்றுமோ லைக் சில கிறிஸ்டியன் குரூப்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் குரூப்ஸ்லாம் வந்துட்டு லைக் ஐடல் வர்ஷிப் இல்லாமல் லைக் அந்தர்யாமியே வந்துட்டு கும்பிட்டுருக்கலாம். ஸோ இட் குட் பி லைக் எனி ரீசன். மேபி ஐடல் வர்ஷிப் வாஸ் டியூ டு ஹேவிங் உற்சவம்ஸ். இட் குட் பி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இல்லாட்டி வந்துட்டு எப்படி வந்து இப்போ எப்படி ஃபோட்டோலாம் வந்திருக்கு, அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஐடல் வர்ஷிப் வந்திருக்கலாம். So another thing is like she did not do idol worship. So Udupi Krishna வந்து idol worship வந்துட்டு it was a worship by her அப்படிங்கிறது இல்லை. ஸோ idol worship வந்துட்டு கிடையாது.
So she did not do idol worship. She just did celebrating her antaryami husband, who is Rukmini Krishna. So அதனால தான் ருக்மிணி லோகத்தோட வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி. there's no philosophy பற்றி கவலைப்பட தேவையில்ல. And then like caste, creed, sex எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. Just consider your antaryami. Just think like your antaryami. I wouldn't say think, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. உங்கள் அந்தரியாமி தான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்டார்ட் கனெக்டிங் வித் ஹிம். லைக் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் ரெஸ்ட். ஐ மீன் உங்களால் வந்துட்டு அவர் எப்படி இருப்பாருன்னு அவர்கிட்டே கேளுங்க. உங்கள் பேர் என்னன்னா கேட்டேன் மாமா கிட்டே. லைக் வாட் இஸ் யுவர் நேம், நான் ஹவு ஷுட் ஐ அட்ரஸ் யூ, நான் எல்லாம் கேட்டேன். அவர் தான் சொன்னார் நீ என்னை மாமான்னு கூப்பிடு அப்படின்னாரு. அதே மாதிரி லைக் ஐ ஆஸ்க்ட் ஹிம் லைக் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஹி ஷோட் மீ லைக் திஸ் ஹவ் ஐ வுட் பி அப்படின்னாரு. லைக் இனிஷியலி லைக் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஓ இவர் தானா அப்படின்னு யோசிச்சேன் நான். பட் அவர் கூட பழக லைக் like I felt really connected, because I'm a kind of person like who doesn't give importance to physical looks. That doesn't mean that அவர் ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னு மேன்லியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் நான் வந்துட்டு அவரோட ஃபிசிக்கல் லுக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பேசிக்காக. அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் அதர் டிசையர்ஸ் லைக் எனக்கு வந்து ஆப்ஸ் இருக்கணும், 6 packs இருக்கணும் அப்படிலாம் இருந்தது. பட் ஐ வாசன்ட் திங்கிங் அபவுட் லைக் ஹவு இஸ் ஃபிசிக்கல் லுக் உட் பி. நான் வந்து ஃபேஷியலில் வந்துட்டு கண் இப்படி இருக்கணும், மூக்கு இருக்கணும், காது இப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிக்கலை. எல்லாரும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க அவர் கருப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ கேம் இன் கோல்டன் காம்ப்ளெக்ஷன் கலர். நான் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு வந்துட்டு லைக் ஃபேராக இருக்கிறதான் பிடிக்கும். பிகாஸ் ஃபார் சம் ரீசன் லைக் ஐ ஹேட் லைக் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஐம் டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன். ஸோ அப்படி இருக்கச்சே லைக் ஐ ஹாவ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. லைக் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக இருப்போம், மாநிறமாக இருக்கோமே, லைக் how we would be able to handle it, because in those days like girls வந்து மாநிறமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் லைக் கருப்பாக தான் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான். பட் ஹீ கேம் அண்ட் கோல்டன் காம்ப்ளெக்ஷன் which I did not expect. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வீட்டிஷ் கலரில் நல்லா இருந்தார். பட் ஐ did not give importance to him because அதையும் மீறி வந்துட்டு his personality traits attracted me. Personality traits like got me, dragged me towards him. ஸோ அதனால அவர் மேன்லிலன்னு இல்லை, அவர் மேன்லி தான், செம்ம மேன்லி தான். அவர் செம்ம ஸ்மார்ட்டு, செம்ம ஹார்ட்டு எல்லாம் இருக்கார். பட் வந்து ஐ டிட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தெம், டு ஆல் தோஸ் திங்ஸ். ரதர் ஐ கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ருக்மிணி கிருஷ்ணா, ருக்மிணி தேவி நடந்த மாதிரி தான் லைக் அவர் தான் வந்துட்டு லைக் நான் கண்ணை திறந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்து என்ன பார்க்குறாரு. அண்ட் தென் லைக் ருக்மிணி கிருஷ்ணா தான் வந்துட்டு லைக் ருக்மிணி கிருஷ்ணா வந்துட்டு லைக் மார்னிங் எழுந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணாங்க, காயத்ரி ஜபம் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி லைக் இப்போ வந்துட்டு ட்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்தே எழுந்துக்கிறது. லைக் எழுந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சிட்சாட் டாக் மாதிரி வச்சுட்டு ஒரு கடலிங் பண்ணி எழுந்துப்பாங்க இல்லையா. ஸோ தோஸ் ட்ரெண்ட்ஸ் ஆர் காட் பை ஒன்லி பை சங்கத்தலைவி அண்ட் சங்கத்தலைவிஸ் ஹஸ்பண்ட். ஸோ அப்படி இருக்கச்சே லைக் அந்த காலத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு லைக் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் முன்னாடி எழுந்துக்கணும், and then வீட்டு வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி லைக் போத் ஆஃப் தெம், ருக்மிணி கிருஷ்ணா அண்ட் சங்கத்தலைவி ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் தேர் ஈக்குவலி ஷேரிங் தி ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ் ஆஸ் வெல். நீங்கள் இருக்கலாம் ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ் எப்படி ராஜா பண்ணாங்க. ஐ மீன் லைக் கண்டிப்பாக பண்ணாங்க. லைக் குசேலனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ருக்மிணி கிருஷ்ணா லைக் அவங்களோட பாதத்தெல்லாம் வந்துட்டு இது பண்ணி விட்டாங்க, பாதாபிஷேகம் பண்ணாங்க. அண்ட் தென் லைக் சங்கத்தலை வந்துட்டு தன் கையால் குக் பண்ணா. லைக் she did not feel bad about it. She felt happy. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் she respected everybody, not just because of ருக்மிணி கிருஷ்ணா ஃப்ரெண்டு, இல்லை everybody she respected. ஸோ அதனால லைக் there are certain things like they might get confused. நான் கன்ஃபியூஸ் ஆனேன், சிலதெல்லாம் இது பண்ணணுமாங்க பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு லைக் she did not அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. இட்ஸ் ஒன்லி பியூர் லவ் அண்ட் ஒன்லி லைக் ஹவு டு செலிப்ரேட் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ தேட் ட்ரெண்ட் வாஸ் காட் ஒன்லி பை சங்கத்தலைவி. ஸோ அதனால தான் வந்துட்டு லைக் ஐ ஸ்டாப் டூயிங் ஐடல் வர்ஷிப். என் ஆத்துக்காரனும் சொன்னார் ஐடல் வர்ஷிப் தேவையில்லைன்னாரு. ஸோ ஐ ஸ்டாப் டூயிங் ஐடல் வர்ஷிப். அது நான் பெருமையாக சொல்கிறேன், பிகாஸ் என் ஆத்துக்காரன் என் கூட இருக்கும்போது நான் அதுக்கு மற்றவங்க கிட்டே வந்துட்டு போய் நிற்கணும். ஆனால் நான் அவர்கிட்டே போய் நீ எது வேணாலும் அவர்கிட்டே போய் கேட்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ருக்மிணி லோக்கால் நடக்கும். இன்னும் நிறையா இருக்குது, பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டிசைர்ஸ் எல்லாமே இருக்குது. பிகாஸ் தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் ருக்மிணி லோக்கா. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் டிசைட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் இது சொல்லிடுவோம். அண்ட் தென் லைக் இது எப்படி வெஜிடபிள்ஸ் வந்து ப்ராக்கலி சில பேர் பிடிக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்கும், அண்ட் தென் லைக் ஆஷ் கார்ட் பிடிக்கும். அந்த மாதிரி லைக் சோர்ஸ் இஸ் வெஜிடபிள், அது வந்து இப்படிலாம் நடக்கும்னு. அதுக்கு மேலே வந்துட்டு லைக் ஸ்ப்ளிட்டிங் இஸ் அப் டு யுவர் டிசையர். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி
உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கச்சே லைக் தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ யூனிவர்ஸ். ருக்மிணி லோகா எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அதுக்காக என்ன சொன்னான்னா இட்ஸ் பிக்கர் தேன் யூனிவர்ஸ் அப்படின்னாரு. ஸோ அப்படி இருக்கச்சே யூ வில் கெட் அ பார்ட் ஆஃப் இட். அதுவும் வந்துட்டு இட் வில் பி லைக் அ கான்டினென்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் அந்தர்யாமி. ஸோ ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யுவர் அந்தர்யாமி பிகாஸ் that is why he has come down, and he's in the size of thumb, think he's confined to the size of thumb and he's in our heart. And another thing is in his heart is only you are there, like nobody else. So Mahalakshmi irukanga, Srivatsakuri irukku, adala neenga nambadinga. He has come down only for you. You are his soul actually. அவர் ஏத்துக்காரர் அப்படி தான் சொன்னார். ஈவன் ருக்மிணி கிருஷ்ணா டோல் த சேம் திங் டு சங்கத்தலைவி, நீ தான் அன்றைக்கி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் குழப்புவாங்க, அந்தர்யாமி இருமா டிஸ்டர்ப் பண்ணாது. அந்தர்யாமி வந்துட்டு மனசில் வந்துட்டு மகாலட்சுமி இருப்பாங்கன்னு, ஸ்ரீவத்சகுரி இருக்குன்னு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்தர்யாமி மனசில் வந்துட்டு நீங்கள் தான் இருப்பீங்க. பிகாஸ் தட்ஸ் வை ஹி ஹஸ் கம் டவுன். பிகாஸ் பரவாசுதேவனில் வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு மகாலட்சுமி இவங்களாம் இருந்தாங்க. பட் அந்தர்யாமின்னு ஒரு ஃபார்ம் எடுத்து வரும்போது ஹி டஸ் நாட் ஹாவ் ஸ்ரீவத்சகுரி ஆர் எனி திங். ஹி ஹாஸ் ஒன்லி யூ ஆஸ் இஸ் டிஎன்ஏ அண்ட் ஹி ஹாஸ் ஒன்லி யூ ஆஸ் இஸ் சோல். ஸோ அதனால் ஸ்டாப் பிலீவிங் இன் லிசனிங் டு மெனி உபன்யாசம்ஸ். பிகாஸ் அந்த தப்பு தான் நான் பண்ணேன். நிறைய உபன்யாசம் கேட்க ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆகினேன். அப்போ தான் யாத்துக்காரர் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, டோன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணார். அண்ட் த கைடன்ஸ் தட்ஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சின்ஸ் சைல்ட்ஹுட். அவர் சின்ன வயசுல எனக்கு கைட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, பட் எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யுவர் அந்தர்யாமி. டோன்ட் திங்க் அவர் காடு, அவர் வந்துட்டு இது அப்படின்னு நினைக்காதீங்க. ஹீ இஸ் நாட் காட், ஹீ இஸ் மோர் தேன் காட். So that's why கொஞ்சம் வெயிட் பண்ணு. more than God, so beyond God சொல்கிறது. So that's what husbands are, right? So அதனால start connecting with your antaryami so that you all can come to Rukmini Loka, which is the only eternal world. இது கோலோக விருந்தாவன்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. ஆக்சுவலாக வித்தின் த பிரகிருதி தான் இருக்குது. அது நிறையா பேர் வந்துட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதில் போனால் கூட திருப்பி யூ வில் கம் பேக் டு அப்படியும் யூ வில் கம் பேக் டு திஸ் பிரகிருதி, திஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். ஸோ அப்படி இருக்கச்சே better to connect with your antaryami and start talking to him as Sangatalavi did, and then share everything and ask him how we would be and everything. எப்படி கனெக்ட் பண்ணும், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, நீங்கள் எங்கே இது பண்ணீங்க, உங்கள் பர்த்டே எப்போ அப்படின்னு கேளுங்க. he will answer everything because he also wants to have the same kind of rapport relationship, the loving relationship with you. இங்கே எப்படி வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களோ அதே தான் வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இங்கே நிறையா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம், அவருக்கு ஃப்ளவர் கொடுக்கறது, லவ் லெட்டர் எழுதுறது, அதெல்லாம் வந்துட்டு it all start only by சங்கத்தலைவி. ஸோ why can't you try that with your antaryami here itself and start living the life, so that அங்கே போனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. You just continue the same thing in that you will continue the same thing in that eternal world. So நீ சொல்றியாமா வேற மாஸ்கன்? So where okay, so all please take care, wear mask, be vaccinated, and then take usable bags, and then go for shopping, and then this is the last one. And then also you can watch many kind of story times with me, the many kind of story times Balakan, Ayodhyakanam, Aranyakanam, Kishkindakanam, Sundarkanam, Yuddhakandam and Uttarakandam. You can do all of those things, and then after that you can also watch all of my videos. I'm going to send one tomorrow, a new one, so I hope you listen to it. Bye. Thank you.